100 டேஸ் சேலஞ்ச் இன்னைக்கு டே 41. டிஎன்பிஎஸ்சி 2026ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணுங்கிற நம்ம பயணத்துல இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். டெய்லி விடாம கன்சிஸ்டண்டா படிக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் இந்த வீடியோ நிச்சயமா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு நாள் கூட தவறாம விடாமுயற்சியோட படிக்கிறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா 7ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற ஒரு பாடம் மாதிரி தான் தோணும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவே இந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. குரூப் 4லேருந்து குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் இதுலேருந்து கேள்வி வராம இருக்கவே இருக்காது. அந்த டாபிக் தான் சமத்துவம். அதனால ரொம்ப கவனமா கவனிங்க. 2026ல நீங்க ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னா இந்த மாதிரி அடிப்படை பாடங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன ரோட் மேப் பார்த்திடலாம். முதல்ல சமத்துவம்னா என்ன அப்படின்னு ஒரு அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சமத்துவத்தோட முக்கிய வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து அரசியல் மற்றும் சட்ட சமத்துவம் பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். நாலாவதா இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நம்ம இந்திய அரசியலமைப்பும் சமத்துவமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு ஆர்டிகல்ஸ் வச்சு பார்ப்போம். கடைசியா இந்த டாபிக்ல இருந்து தேர்வுல கேள்விகள் எப்படி வரும், நாம அதுக்கு எப்படி தயாராகணும்னு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அலசுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்கூல் புக் பாடமா இருந்தாலும் நாம பார்க்க போறது முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சி கோணத்துல தான். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் பகுதி சமத்துவம் ஒரு அறிமுகம். சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். ஆனா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இதுக்கு ஒரு முறையான வரையறை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வரையறையிலிருந்து தான் கேள்வியா ஆரம்பிக்கும். அது என்னன்னு இப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, அப்போ சமத்துவம் அதாவது ஈக்குவாலிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தனிநபரையோ இல்ல ஒரு குழுமையோ எந்த ஒரு வேறுபாடும் காட்டாம சமமா நடத்துறது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரண்டா நம்மளோட கவனம் எங்க இருக்கணும்னா இந்த 2வது வரியில தான். அந்த பாருங்க, இது சிறப்புரிமைகள் இல்லாததை குறிக்கிறது, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இதான் எக்ஸாம் பாயிண்ட். யாருக்கும் பிறப்பாலேயோ பணத்தாலேயோ பதவியாலேயோ எந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுதான் சமத்துவத்தோட அஸ்திவாரம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற படம் இதை இன்னும் அழகா நமக்கு விளக்குது. பாருங்க, இனம், நிறம், பாலினம், மதம், மொழி, பிறந்த இடம், இப்படி எந்த ஒரு அடிப்படையிலும் வேறுபாடு காட்டாம மனுஷங்க எல்லாரையும் மனுஷங்களா சமமா நடத்துறது தான் உண்மையான சமத்துவம். இந்த படத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லோரும் சமமானவர்கள் தான் அன்றத அழகா காட்டுது. இதுதான் சமத்துவத்தோட சாராம்சம். சரி, சமத்துவம்னா என்னன்னு ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, நம்ம பாடத்திட்டத்தின்படி எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். வாங்க சமத்துவத்தின் முக்கிய வகைகளை பற்றி பார்ப்போம். சமத்துவத்துல பாத்தீங்கன்னா பல பரிமாணங்கள் இருக்கு. நம்ம பாடத்திட்டத்தின்படி சமூக சமத்துவம், பாலின சமத்துவம், அரசியல் சமத்துவம், அப்புறம் சட்ட சமத்துவம்னு சில முக்கியமான வகைகளை நாம பார்க்க போறோம். இது ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது, இதுக்குள்ள என்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு தனித்தனியா இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைடு ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். முதல்ல சமூக சமத்துவம், அதாவது சோஷியல் ஈக்குவாலிட்டி. இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஒரு சமூகத்துல வாழ்ற எல்லா குடிமக்களும் அவங்களோட தகுதி நிலையில, அதாவது ஸ்டேட்டஸ்ல சமமானவங்க. ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, பிறந்த இடம்னு எந்த அடிப்படையிலும் ஒருத்தர் உயர்ந்தவர் இன்னொருத்தர் தாழ்ந்தவர்னு பாகுபாடு காட்டவே முடியாது. சமூகத்துல எல்லாருக்கும் சமமான மதிப்பு, சமமான தகுதி நிலை, அதாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். இதுதான் சமூக சமத்துவம். இது நம்ம அடிப்படை உரிமைகளோட அடித்தளம்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாலின சமத்துவம், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற கார்ட்டூனை பாருங்களேன், எவ்வளோ அழகா விளக்கியிருக்காங்கன்னு. ஒரு கணவர் அவரோட கப்போட பார்த்து, என்ன இது எவ்வளோ கலைஞ்சு கிடக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, ஆஃபீஸ்ல இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலைன்னு. சரி, அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கணவரே துணியெல்லாம் அழகா மடிச்சு வைக்கிறாரு. அவங்க மனைவி ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. கடைசியா அவரே கிச்சன்ல நின்னு சமைக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? வீட்டு வேலைகள்ங்கிறது பெண்களோட வேலை மட்டும் கிடையாது, அது ஆண்களும் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இதெல்லாம் உண்மையான பாலின சமத்துவம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருநங்கையா இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான உரிமைகளும் சமமான வாய்ப்புகளும் கிடைக்கணும். இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்.
இந்த பாலின சமத்துவம் சம்பந்தமா சர்வதேச அளவுல ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட் இருக்கு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2017 ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட நிலையான மேம்பாட்டு இலக்குகள், அதாவது சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சுருக்கமா SDGsனு சொல்வாங்க. அதுல பாலின சமத்துவம் எத்தனாவது இலக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அது 5வது இலக்கு, அதாவது கோல் 5. இது இந்த விஷயத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தை காட்டுது. சோ SDG கோல் 5 என்னன்னு கேட்டா ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு நீங்க சரியா சொல்லணும். ஓகே, சமூக சமத்துவம், பாலின சமத்துவம் பார்த்துட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான 2 வகைகள், அரசியல் சமத்துவம் மற்றும் சட்ட சமத்துவம். ஒரு ஜனநாயக நாட்டோட ஆணிவேரே இதுதான்னு சொல்லலாம். வாங்க இத பத்தி பார்க்கலாம். அரசியல் சமத்துவம்னா என்ன? இந்த ஸ்லைட்ல இருக்கிற விரல்ல மை வச்சிருக்கிற படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாக்குரிமை, அதாவது ரைட் டு வோட். இந்தியால 18 வயசு பூர்த்தியான எல்லா குடிமக்களுக்கும் அவங்க என்ன ஜாதி, மதம், பாலினம், என்ன படிச்சிருக்காங்க, எவ்ளோ சொத்து வச்சிருக்காங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லாம ஓட்டு போடுற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது யூனிவர்சல் எடல்ட் பிரான்ச்சைஸ். இது அரசியல் சமத்துவத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படி. அது மட்டுமில்ல, தேர்தல்ல போட்டியிடுற உரிமையும் அரசு பதவிகளை வகிக்கிற உரிமையும் கூட அரசியல் சமத்துவத்துல அடங்கும். இந்த வாக்குரிமை சம்பந்தமா சில முக்கியமான மைல்கற்களை நாம தெரிஞ்சுக்கணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நடந்த முதல் பொது தேர்தலையே, அதாவது 1952லயே எல்லா குடிமகளுக்கும் வாக்குரிமை கொடுத்தது. ஆனா சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டுல கூட பெண்களுக்கு வாக்குரிமை 1971ல தான் கொடுக்கப்பட்டது. இந்த ஒப்பிட்ட பாருங்க, நம்ம அரசியலமைப்பு எவ்வளவு முற்போக்கா இருந்திருக்குன்னு. இந்த 1952ஆம் வருஷம் ரொம்ப முக்கியம். முதல் பொது தேர்தல் நடந்த வருடம். இது பாலிட்டி மற்றும் ஹிஸ்டரி ரெண்டுலயுமே கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, இது வரைக்கும் சமத்துவத்தோட அர்த்தம், அதோட வகைகளை பார்த்தோம். இப்போ இந்த பகுப்பாய்வோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வரோம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை எப்படி உறுதி செய்யுதுன்னு பார்க்க போறோம். TNPSC தேர்வுக்கு தயாராகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இந்த பகுதியை கவனிக்கணும். இதிலிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். நம்ம அரசியலமைப்புல சமத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். இந்த பதத்தை உருவாக்கினவர் A.V. டைசி. இவர் ஒரு பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர். சட்டத்தின் ஆட்சினா என்ன? ரொம்ப சிம்பிள். சட்டம் தான் உயர்ந்தது. சட்டத்துக்கு மேல யாரும் இல்ல. பிரதமரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம். இந்த A.V. டைசிங்கிற பேரையும் ரூல் ஆஃப் லாங்கிற கான்செப்டையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்திரம் கேள்வி. சரி, நம்ம அரசியலமைப்புல சமத்துவ உரிமைங்கிறது அடிப்படை உரிமைகள்ல, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்ட் 3க்கு கீழே வருது. குறிப்பா சட்டப்பிரிவுகள் 14லிருந்து 18 வரைக்கும். இந்த 5 ஆர்டிகல்ஸும் சமத்துவத்தை பத்தி மட்டும்தான் பேசுது. ஒரு TNPSC ஆஸ்பிரண்டா நீங்க இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும், மனப்பாடமா இருக்கணும். வாங்க ஒவ்வொன்னா வேகமா பாத்திரலாம். ஆர்டிகல் 14 சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 15 சொல்லுது மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த மாதிரி எந்த அடிப்படையிலும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு. ஆர்டிகல் 16 இது ரொம்ப முக்கியம், பொது வேலை வாய்ப்புல எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுது. ஆர்டிகல் 17 தீண்டாமைய ஒழிக்குது, இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லுது. கடைசி ஆர்டிகல் 18 ராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மத்த பட்டங்களை அரசு கொடுக்கறத தடை செய்யுது. இந்த 5 ஆர்டிகல்ஸும் தான் சமத்துவ உரிமையோட இதயம் மாதிரி. இதை மறக்கவே கூடாது, திரும்ப திரும்ப படிங்க. இப்போ ஆர்டிகிள் 14லிருந்து 18 வரைக்கும் பார்த்தோம். அதோட சேர்த்து ஆர்டிகிள் 21ஐயும் நாம இங்க தொடர்பு படுத்தி புரிஞ்சுக்கணும். ஆர்டிகிள் 21 தனிநபர் சுதந்திரம் மற்றும் வாழும் உரிமை, அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை பத்தி பேசுது. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி அல்லாமல் யாருடைய வாழுரிமையையும் பறிக்க முடியாதுன்னு சொல்லுது. இது சட்டத்தின் ஆட்சியோட ஒரு முக்கிய அங்கமா இருக்கு. எல்லாருக்கும் சட்ட பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா கிடைக்கணும் என்றதை இது உறுதி செய்யுது. இது உங்க புரிதலை இன்னும் ஆழமாக்கும். சரி, இப்போ பாடத்தை நல்லா படிச்சுட்டோம். ஆனா படிச்சா மட்டும் போதுமா? தேர்வுல எப்படி கேள்வி வரும், நாம எப்படி பதில் சொல்லணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு ஸ்மார்ட் ஆஸ்பிரண்டோட அணுகுமுறை. இப்போ இந்த டாபிக்க தேர்வு நோக்குல பார்க்கலாம் வாங்க. தேர்வுல குறிப்பா ஸ்டேட்மெண்ட் கேள்விகள்ல 2 கான்செப்ட கொடுத்து உங்களை குழப்புவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட பாருங்க. முடியாட்சிக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி ஒப்பீட்டு கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சரியா பதில் சொல்லணும்னா 2 கான்செப்ட்லயும் நீங்க தெளிவா இருக்கணும். எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு இல்ல, 2க்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு தெரியணும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற அட்டவணை உங்க ஸ்கூல் புக்ல இருந்தே நேரடியா எடுத்தது. இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கொஸ்டின் ஏரியா, அதாவது
கேள்வி வர அதிக வாய்ப்பு இருக்கிற பகுதி. ஒரு பக்கம் சட்டத்தின் ஆட்சி, அதாவது ரூல் ஆஃப் லா. இன்னொரு பக்கம் முடியாட்சி, அதாவது மொனார்கி. சட்டத்தின் ஆட்சினா என்ன? ரொம்ப சிம்பிள். இங்க சட்டம்தான் பாஸ். சட்டம்தான் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். இது சட்டத்தின் அடிப்படையிலான ஆட்சி. ஆனா முடியாட்சியில அரசர் இல்லனா ராணி தான் ஆழ்வாங்க. இது ஒரு தனி நபரோட ஆட்சி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். இன்னொரு முக்கியமான வித்தியாசம், சட்டத்தின் ஆட்சியில யாருக்கும் ஸ்பெஷல் பிரிவிலேஜஸ், அதாவது சிறப்புரிமைகள் கிடையாது. ஞாபகம் இருக்கா முதல் ஸ்லைட்ல பார்த்தோம்ல, அது இங்கதான் கனெக்ட் ஆகுது. ஆனா முடியாட்சியில அரசருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட சிறப்பு சலுகைகள் உண்டு. இந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷனா வரலாம். அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தேர்வுல ஆஸ்பிரன்ஸ் பொதுவா செய்யற தவறுகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இதை நீங்க செய்யாம பாத்துக்கோங்க. 1, ஆர்டிகல் 15க்கும் 16க்கும் குழப்பிக்கிறது. 15 பொதுவான பாகுபாட்டை பத்தி பேசுது, 16 பொது வேலை வாய்ப்புல இருக்கிற பாகுபாட்டை பத்தி மட்டும் பேசுது. 2, ரூல் ஆஃப் லானா சிறப்புரிமைகள் இல்லாத நிலை அன்றதை மறந்துடுறது. 3, வாக்குரிமை சம்பந்தப்பட்ட வருடங்களை, அதாவது 1952, 1971 இந்த மாதிரி வருடங்களை மாத்தி ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த தவறுகளை தவிர்த்தாலே உங்களால நிறைய மார்க்ஸ் இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சமத்துவம் அன்றது நம்ம ஜனநாயகத்தோட அடிப்படை கொள்கைகள்ல ஒண்ணு. அதனாலேயே டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்துறவங்களுக்கு இது ஒரு ஃபேவரட் டாபிக். இதிலிருந்து நேரடியாவோ மறைமுகமாவோ கேள்விகள் இல்லாம ஒரு கேள்வித்தாள் இருக்காது. அதனால இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த டாபிக் இன்னும் ஆழமா எக்ஸாம் பாயிண்ட்ஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக இது சம்பந்தமான முழுமையான தேர்வு நோக்குல தயாரிக்கப்பட்ட நோட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில திரும்ப திரும்ப கேட்ட கேள்விகளை வச்சு தயார் செஞ்ச ஒரு பிடிஎஃப் வெறும் 29 ரூபாய்க்கு கிடைக்குது. ஒரு டீ குடிக்கிற செலவுல ஒரு முழு டாபிக்கையும் நீங்க தெளிவுபடுத்திக்கலாம். ரிவிஷன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதோட லிங்க் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. தினமும் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு உபயோகமா ஆழமான பகுப்பாய்வுகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சீரியஸா ஒரு கைடன்ஸோட படிக்கணும்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல சேரலாம். அதுல உங்களுக்கு பிரத்யேகமான நோட்ஸ், ரிவிஷன் சப்போர்ட் மாதிரியான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். டே 41 கம்ப்ளீட். நாளைக்கு டே 42ல 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற அடுத்த முக்கியமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான விடாமுயற்சியை மட்டும் கைவிடாம ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி 2026ல அரசு பணி உங்களுக்கு தான். தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.